வாடி வந்துட்டியா? உன்னை தாண்டி இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஐ கேன் அக்செப்ட் இட். நான் ரொம்ப ஃபிட் இல்ல, பட் என் கூட ஒரு 10 பேர் நின்றுருக்காங்க. அவங்க ரொம்ப ஷேப்பாவும் கரெக்டா மசில்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்காம எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தப்பு. பட் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணவே அங்க ஆள் இல்ல. ஒண்ணு நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்க திறமையை காமிங்க. அப்படி இல்லைன்னா திறமை இருக்கவங்களையாவது காமிக்க விடணும். நம்மளும் வளரக்கூடாது, மத்தவங்களும் வளரக்கூடாதுன்னா ஒண்ணும் தெரியாத பாடி பில்டிங். என் பேர் மாணிக்கம். மாணிக்கம் லாரன்ஸ் வீடு அது தெரியல. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஏன் இவ்வளவு அழகா இருக்கேன்? ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் என்ன சந்தோஷமா வச்சிருக்காரு. நான் புண்டாம நம்ம வெட்டணும்டா. கோபப்படாத. பின்ன இது மாதிரி பேசுனா கோபப்படாம என்ன? கல்யாணம் பண்ணானே அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். கல்யாணம் பண்ணி என்ன போடுங்க போறப்பா? ஓஹோ, கல்யாணத்தோட பவர் தெரியல. கல்யாணம் பண்ணி டப்புடு கப்புள் vlog ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என் வருங்கால மனைவி ஃப்ரெண்ட்ஸ். vlog போட்டோம்னா 1 மில்லியன். அந்த மியூசிக் கட் பண்ண. ஸ்லோ மோஷன் கட் பண்ண. அட பாவமே. டே போட்டு வர பாவமா இருக்கு. போட்டு வர போட்டு விடு. எவன் உசிர் எங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஏன் உசிர் இருக்கிறது தீர தீர சூரர்க்கெல்லாம் ஏற்று போகும் உன்னை கண். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உன்னை போல் இல்லை ஒருவன் மண்ணிலே. ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீ எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா? ஒரு ஜோக்கரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? உனக்கு தெரியுமாப்பா? அடிங்க அம்மா அழகா. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போற மாதிரி இருந்தா போலீஸா போகணும், அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கலா போகணும், அப்படி இல்லைன்னா அட்வொகேட்டா போகணும். சாதாவா போறவன் தான் கேஸ்காரன். இல்லடா, இது பைபோலர் டிசார்டர் அதுன்னு மச்சான். நீ ஒரு வாட்டி கூட வந்தேனா சொல்லிக்கொண்டு கேளுடா. அடிங்க அம்மா அழகா. அழகாதனடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ராஜா காஜு மச்சி நீனு. ஃபினிஷ். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியுற நீங்க? ஓ மை காட். ஒரு பிரச்சனையாடா? அழக்கூடாதுடா, அழக்கூடாதுடா. நமக்கே நாம ஆறுதல் சொன்னாதான் உண்டு. நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் பூமரா நீ அங்கே பாரு. ராணி ரூபாளனே. நான் போறேன், எனக்கு வேணாம். நான் போறேன்.
இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஒரு சின்ன நடிப்புங்க. அதாவது நான் ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கற்பனை. எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தது, என் மனைவி தவறிட்டாங்க, விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் எனக்கு கிடைக்குது. கிடைச்சதே அந்த ரியாக்ஷன் கணவன், வெளிநாட்டில் இருக்கிற கணவன் எப்படி துடிப்பாங்க, எப்படி அழுவாங்கிறது அந்த நடிப்பு. உனக்காக தானே வெளிநாட்டுக்கு வந்தேன், உனக்காக தானே வெளிநாட்டுக்கு வந்தேன். ஐயோ என் நிம்மதி போச்சு போச்சு எல்லாம் போச்சு போச்சு. எல்லாம் போச்சு. இன்னொன்னு சொல்றேன், என்ன கெட்ட வார்த்தை பேசுறது, அதெல்லாம் மதுரையில இருந்து அதெல்லாம் ஸ்லாங்கா வர்றது. சும்மா கமாண்டு மாதிரிலாம் ரூட்டு அவனை மட்டும் கொடுத்துட்டு இருக்க கூடாது. வரியா நேரடியா வந்து பேசு, மதுரையில தான் இருக்கேன், நான் லந்தாத்து என்னை பார்த்தா. டோன்ட் ஜட்ஜ் மீ. ஆனா நிறைய பேர் இந்த பாட்டு பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பாட்டான்னு கேட்குறீங்க. ஆனா இந்த பாட்டுக்கு நான் யாருக்கும் தெரியாம வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க ஊரு மதுரை மாசுடா, நாங்க தன்ன பாப்போம் பல கேசுடா, எதிரிகள் மிரளும் எங்க ஊரடா, நாங்க இரவெல்லாம் தூங்காத இரவு பறவைகள் தானடா. பசினா சாப்பிடு, பஞ்சாயத்துனா கூப்பிடு, மதுரைக்காரங்கள தாண்டா. நீ யாராயிருடா எவனாயிருடா, மதுரைக்காரங்கிட்ட கரெக்டா இருடா. இது மதுரடா, உன்னை மிரட்டுண்டா, உன்னை விரட்டுண்டா. நல்லா தானே கைஸ் இருக்கு. இதுக்கு என்ன குறைச்சல்? வைபு தான் முக்கியம், லிரிக்ஸாடா முக்கியம், வைபு தான்டா முக்கியம். என்ன பண்ணிருக்கீங்க?